வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. காலைல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது முத்துக்குமரன் அப்படியே மடக்கிட்ட மாரி ஜாக்லினும், ரயானும் அப்படியே பயங்கரமா மடக்கிட்டாங்க. இவன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது அப்படின்றாங்க. அது உன் கேம், இது என் கேம்ன்றாங்க. பாருங்க முத்துக்குமரனை ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்துச்சுல்ல இந்த ப்ரோமோ. ஆனா நடந்த சம்பவமே வேற. இங்க முத்துக்குமரனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் தாறுமாறா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ரயான் அவன் ஒரு நல்ல கேமர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். டாஸ்க்லாம் நல்லா விளையாடுறான். ஆனால் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது பிக் பாஸ் கேம் பார்க்கும்போது குறிப்பாக ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மடகுறேன்னு சொல்லிட்டு வாண்டடாக வண்டியில் ஏறி அடி வாங்குறது இருக்குல்ல, அவங்கள என்ன தான் சொல்கிறது. நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், இவன் யார் சாமி, இவன் இப்படி அசர அடிக்கிறான், இவன் மணியைஸ்ட் ப்ரொஃபஸர் மாதிரி தான் பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்வாங்கல்ல, இது அதுக்கும் மேலே அவர் மணியைஸ்ட் ப்ரொஃபஸர் லெவலில் விளையாட்டுருக்கிறான் முத்துக்குமரன். அது கிளீனாக இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. கேப்டன்சி டாஸ்கில் 3 பேர் கண்டென்டராக இருக்கிறாங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், விஷால். மிச்சம் 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேரில் மஞ்சரி, ராணவ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண வராங்க. இந்த பக்கம் ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர், விஷாலுக்கு 4 பேர். இங்கே ஜாக்லினுக்கு பவித்ரா, சௌந்தர்யா, ரயான், தீபக். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித், அப்புறம் அருண். ஸோ இவங்க அந்த பக்கம் 4, இங்கே 4, இங்கே 2 இதுதான் இருக்குது. இப்போ களத்துக்கு போகிறாங்க. நடுவில் மாறணும்னா மாறலாம் கண்டஸ்டன்ட். ஆனால் கண்டஸ்டன்ட் அதாவது மற்றவங்க சப்போர்ட்டர்ஸாக போடுறாங்கல்ல, அந்த சப்போர்ட்டர்ஸ் அவங்க சப்போர்ட்டை மாற்றிக்கலாம். இங்கே எல்லை கோட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி மாற்றிக்கலாம். இவங்க அந்த வண்டியில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு போய் தள்ளி எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சேர்க்கணும். இதுதான் இந்த கம்பீட் பண்ணுறவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முத்து கிளீனாக தெரிஞ்சிருச்சு. அங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது என்னன்னா 400 கேஜ் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமரன் 150 கிலோ தான் டார்கெட் அப்படின்னா நான் வேகமாக அதை முடிச்சிருப்பேன். ஏன்னா ராணவ், மஞ்சரி. ராணவ் பார்த்தீங்கன்னா 83 கேஜ், மஞ்சரி 67 கேஜ், 150. ஸோ இப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா இங்கே 400 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பேரை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடலை. என் கேமாக தான் நான் ஆட முடியல, அவங்க கேமாக தான் அவங்க ஆட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முன்னாடியே ஒரு டீலை போட்டிருக்கிறாங்க முத்துக்குமரன் கிட்ட. என்னன்னா நான் தள்ளிட்டு போகிறேன் ஆட்களை, என்னால் 2 ரவுண்ட் பார்ப்போம், 2வது ரவுண்டு என்னால் தள்ள முடியல அப்படின்னா நான் என் சப்போர்ட்டர்ஸை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ, நான் விலகிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான். அப்போ நீ விளையாட முடியலன்னா உன் சப்போர்ட்டர்ஸை இங்கெல்லாம் கொடுக்கணும், ஜாக்லினுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவை மடக்க வர்றாங்க. அவர் சொல்கிறாரு, நான் விளையாடல, நான் எதுக்கு வேஸ்ட்டாக போய் அங்கே போய் சேர்க்கணும், அவங்க 2 பேரும் சேர்த்தாலும் வேஸ்ட்டு டார்கெட்டு, நான் தான் விளையாட முடியல, என்னை நம்பி வந்தாங்கல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்கல்ல, அவங்க கேம் ஆட்டோம், நான் எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறாரு இவர். இல்லையே நீ பண்ணியிருந்தா இவங்க ஜெயிச்சிருப்பாங்களே அப்படின்னா. இதில் ரயான் என்ன சொல்கிறான்னா அந்த டீலே தப்பு, அந்த ஸ்ட்ராட்டஜியே தப்பு. ஏன்னா 2 முறை இப்போ ஜாக்லின் 2 ரவுண்டு நான் பார்க்குறேன், 2வது ஆளை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியலன்னா நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ விஷால் 2 பேரை சேர்த்துட்டு இருப்பான்ல, அவன் 2 பேரை சேர்த்துட்டான் 4 பேரில். நீ கேமே ஆரம்பிக்கல, அதுக்கப்புறமா தான் நீ கேமை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜாக்லின் சைடு இருக்கிற 3 பேர், உங்ககிட்ட இருக்கிற 2 பேர், 5 பேரை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லாஜிக்காக மடக்கிறான். அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் ஒரு ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா விஷால் 3வது ஆளை எடுத்துகிட்டு போகும்போதே அவன் ட்ரெயின் ஆகிட்டான் ஃபுல்லாக, அவனுக்கு எனர்ஜியே இல்லை, மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். இப்போ எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, அவன் மற்ற 2 பேரை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள நான் 5 பேரை நான் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருப்பேன். அவன் வேற தள்ளி விட்டான், ரஞ்சித் கீழே விழுந்தார், தலையில் அடிபட்டுச்சு, அந்த மாதிரிலாம் நடந்தது, நான் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், அது நான் சிறப்பாக அதை பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அது இல்லாமல் இது பஸர் டு பஸர் கேம், வேகமாக போகிறது அப்படின்னு அவர் சொல்லின உடனே ஜாக்லின் இது பஸர் டு பஸர் கேம் கிடையாது அப்படின்றாங்க. அதாவது வேகம் சம்மந்தப்பட்டது கிடையாது, எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த டாஸ்கே நீங்கள் புரிஞ்சிக்கல, இது ஆளை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது கூட கிடையாது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் அதிகமாக நிறைய பேர் யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்றதை பொறுத்து தான், அது இந்த வெயிட்டை காட்டுறது தான், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எத்தனை பேர், அதுக்கு மேலே வச்ச பூத்தொட்டி அலங்காரம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எத்தனை கேஜி எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோன்றதெல்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
இப்போ ஆப்வியஸாக அதான் நடந்தது. எந்த பக்கம் குரூப் அதிகமாக இருக்குது? விஷால் பக்கம். ஸோ அவர் தானே ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ இதை சொல்ல வந்தா விஷால் சொல்கிறார்ல, இல்லைடா நீ தான் ஜெயிச்சிருக்க மாட்டியே, இப்போ 5 பேரை எப்போ எடுத்துன்னு போய் சேர்க்க முடியும், அதுக்குள்ள அவன் 2 பேரை சேர்த்துருவானே அப்படின் போது இவர் முத்துவும் சொல்கிறார், ஆமாம் 99% அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று. அப்போது நீ ஸ்ட்ராட்டஜி போடுற 99% ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிற, அப்புறம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? அது வந்து ஸ்ட்ராட்டஜியே தப்பு தப்பு அப்படின்னு நிற்கிறார் இவர். இந்த சோட்டா பாய்க்கு புரியல முத்து சொல்கிறதே. முத்து என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ இவங்க சொல்கிறாங்க யார், நம்ம ஜாக்லின் வந்து விஷாலா முத்துவான்னா நான் முத்துவு தான் சூஸ் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க நான் சொல்கிறேன், மஞ்சரி வந்து ஏற்கனவே நடந்த கேப்டன்சி டாஸ்கில் போன வாரம் இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு போது பவித்ராவை ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் முத்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கேம் என்னன்னா நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவேன், மற்ற 2 பேரையும் நான் காம்படிட்டராக தான் பார்க்குறேன், ஈக்குவலாக பார்க்குறேன், அதில் விஷால் வந்து கீழே ஜாக்லின் மேலே அப்படின்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிறாரு. இந்த பாயிண்ட்டே அவனுங்க முதல்ல புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, 10 வாரம் ஆயிடுச்சு, 11வது வாரம் உள்ளே போகிறோம், சோலோ பிளேயராக தாண்டா நான் விளையாட வந்துருக்கிறேன், நான் எந்த டீமும் கிடையாது அப்படிங்கிறான் ஒருத்தன். அது புரியாமல், இல்லையே நீ அப்போ டீலே போட்டுருக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ராவும் உள்ளே வராங்க. என்னவோ அறிவாளி அவங்க பயங்கரமாக, டீல் போட்டுருக்கூடாதான். அதுதான் இவன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். முதல் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு நான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை, எடுத்துகிட்டு போய் சேர்த்தாலும் வேஸ்ட்டு. மற்ற 2 பேர் விளையாடுறாங்கல்ல, ஜாக்லினும் விஷாலும், அதில் யார் திறமையானவங்களோ இல்லை இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டோம், ஜெயிக்கட்டும், நான் எதுக்கு அவங்களுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. டீலுக்கு அந்த டீலுக்கு ஏன் ஓகேன்னா, இவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரே ஒருத்தன் தான் விளையாட்டுருப்பான், விஷால் மட்டும். அப்போ அந்த டைமில் இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, 2 பேரை வச்சு ஜெயிக்க முடியாது. இப்போ ஜாக்லினால் முடியலன்னு விட்டாங்கன்னா மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்க, அந்த 2வது ஆளையும் விட்டாங்கன்னா அப்போ அந்த 3 பேரோ இல்லைனா அந்த 2வது ஆள் சேர்க்காம விட்டாங்களா, நடுவில் விட்டாங்கன்னா அவங்களும் சேர்ந்துப்பாங்க. ஒரு ஆள் விட்டுறோம், மொத்தம் 4 பேர் இருந்தாங்க, 4 பேரை ஒருத்தரை விட்டுறாங்க, சேர்த்துடுறாங்க ஃபஸ்ட்டு. 2வது ஆள் சேர்க்க முடியல அப்படின் போது மிச்சம் 3 பேர் ஆயிடுறாங்க. அந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற 2 பேர் மொத்தம் 5 பேரில் நான் சிறப்பாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவேன். அப்போது எனக்கு 1% சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அப்போது எனக்காக நான் விளையாடுறேன், ஜாக்லினுக்காக விளையாடல, விஷாலுக்காக விளையாடல, எனக்காக நான் விளையாடுறேன், நான் ஜெயிக்கணும்னா மட்டும்தான் அதை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பாயிண்ட்டை தான் இவங்களுக்கு புரியாமல், நீ வந்து டீலே போட்டிருக்கக்கூடாது, டீல் போட்டல, ஜாக்லின் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றாங்க, ஒருத்தரால் முடியாதுன்னு போது நம்ம உள்ளே போய் விளையாடுவோம், இல்லை நம்மளால் விளையாட ஜெயிக்க முடியாதுன்னு போது நம்ம விளையாட வேணாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணாம், ராணுவம் வந்து விளையாட்டும், மந்திரி வந்து அவங்க விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ தானே, ரொம்ப சிம்பிளில். 11வது வாரம் உள்ளே போகும்போது சோலோவாக விளையாடுறது தானே முக்கியம். அதை தானே விஜேஎஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. கப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வெளியே வச்சுங்க, கதவை திறக்கிறேன், வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நானாக இருந்தாலும் இல்லை மற்றவங்களா இருந்தாலும் என்ன யோசிச்சிருப்போம், இப்போ ஜாக்லின் சொல்கிறது அதுதான். இப்போது உனக்கு என் சப்போர்ட் இருந்தால் நீ ஜெயிச்சிருவா அப்படின்னா நான் விட்டு கொடுத்துருப்பேன். இப்போ ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, நான் 2 டீல் ஒன்று போட்டாங்களே, நான் 2வது ஆள் தள்ளும் போகும்போது என்னால் முடியலன்னா நான் விட்டுடுறேன் அப்படின்னாங்கல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 2வது ஆள் தள்ளிட்டு போகும்போது என்னால் முடியும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து கேமில் ஆன் ஆகிட்டேன்னாங்க. அப்போ அவங்க விளையாடுறாங்க, 4 பேர் இருக்குது, அவங்க 4 பேர் இருக்காங்க அவங்ககிட்ட, என்கிட்ட ஆள் இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அதனால் நான் விளையாடல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவ்வளோதான். இந்த விஷயத்தையே அவங்க புரிஞ்சிக்கல. இப்படி சொல்லும் போது இந்த ஆர்குமெண்ட்டில் ஜாக்லின் ஒரு உண்மையை உளர்றாங்க. முத்து இன்னொன்று தெளிவாக சொன்னது, நான் வந்து யாரையும் கேம்பெயின் பண்ணல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூல் என்ன சொல்லுதுன்னா, டாஸ்க் ரூல், காம்பீட் பண்ணுறவங்க பேசக்கூடாது, போய் பிளாஸ்மா முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்ட்டாங்க, பேசவே கூடாதுங்கிறது தான் ரூல். இப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் தான் முடிவு பண்ணோம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஜாக்லின் இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து ஒரு உண்மையை உளர்றாங்க. நான் வந்து கண்ணை காட்டினேன் தீபக் அண்ணா கிட்ட, நீங்கள் எனக்கு வரலன்னா பரவாயில்ல, முத்துக்கு போங்கன்னு நான் கண்ணை காட்டினேன் அப்படின்றாங்க. தேவையா இது? இப்படி வாண்டடாக வந்து ரூல் பிரேக் பண்ணதை வந்து உளறிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. என்னத்த சொல்கிறது, இதில் வந்து ராணவ் ஒன்று பண்ணியிருக்கிறான். அவன் வந்து இனிஷியலாகவே வந்து விஷாலுக்கு தான் அப்படின்னு தான் அவன் சொல்லலையாம், ஆனால் விஷாலுக்கு தான் அவன் விளையாடுவான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். அது விஷால் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறான். ஆனால் விஷாலும் இவனும் பேசியிருப்பாங்க சைகையில், அதை வந்து இல்லைன்னு மறைக்கிறான். அவர் தான் திருட்டு கேங் இல்லை அவர், எப்போ வந்து உண்மையாக பேசியிருக்கிறானுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவன் விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. ராணவ் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷால்கிட்ட கேட்டானா, இந்த டாஸ்க் என்னது அப்படின்னு கேட்டால், இவர் வந்து விஷால் வந்து விளக்கம் கொடுத்தாராம். அதாவதுரா,
நீ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலான்டா, இதில் கேப்டன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ அந்த வண்டியில் ஏறி உட்காருவ, அவங்க தள்ளிட்டு போவாங்க. அப்போ நடுவில் உனக்கு பாதையில் உனக்கு சப்போர்ட்டை மாற்றணும்னு தோணுச்சுன்னா நீ வண்டியை விட்டு இறங்கிடலாம்டா அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து இது இவ்வளோதான் பேசினாங்களாம் இவங்க. இதை இங்கே சொல்கிறானா. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொன்னான் ஜெஃப்ரி அருண் கிட்ட, கண்டிப்பாக ராணவ் வந்து வந்துடுவான், கண்டிப்பாக ராணவ் எனக்கு தான் வருவான், அவன் முத்து கூட போய் நிற்கிறான் ஆனால் இறங்கி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிற. எப்படி எதை வச்சு சொல்கிற? அப்போ இது என்ன கோட் வேர்டா உங்களுக்குள்ள? நீ கேமை பற்றி தானே விளக்கம் கொடுத்த. இறங்கலாம், அது இறங்கலாம் தப்பு கிடையாதுன்னு தானே சொன்னேன். இறங்கி வான்னு நீ சொல்லலை. அப்போ அவன் வந்துடுவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போன்னா நீ சொல்லியிருக்கிற. இந்த திருட்டு வேலை அந்த பக்கமும் பார்த்துருக்கிறாரு விஷால். இதில் கேம் ரூலை வந்து ரூல் படி நான் விளையாடுவேன், நான் பேச மாட்டேன்னு அமைதியாக இருந்தது முத்து மட்டும்தான். இதில் இந்த ஆள் இவங்களாம் பாரு, ராணவ் ஃபஸ்ட்டு இங்கே விஷால் கிட்ட இந்த மாதிரியா ஒரு நம்பிக்கை. ஜாக்லின் கிட்ட போயிட்டு ஜாக்லின் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரயான் வந்து சொல்லியிருக்கிறான், டேய் முத்து பக்கம் ஆள் கம்மியாக இருக்குடா, ஆளே இல்லைடா, நீ போடா அப்படின்னு சொன்னோடனே முத்து பக்கத்தில் போய் நின்றுருக்கிறான். ஒரே டைமில் 3 பக்கம் ஓட்டு, இந்த 2 ஓட்டு குத்துறதை பார்த்துருக்குறோம். 3 ஓட்டு குத்தி பார்த்துருக்குமா, அது இதுதான் புரியாமையே விளையாடுறது, தனியாக தெரியணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது. அது ஏற்கனவே சௌந்தர்யா பார்த்து தானே இவர் பண்ணுற. அப்படி இதில் பிஜேஎஸை சம்மந்தமெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறாரு, புள்ளி பண்ணுறாரு ராணவை, அவனுக்கு தான் வரல, அதையும் திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவர் அடித்ததுனால தான் கொஞ்சோண்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது ராணவ் கிட்ட. ராணவை எல்லாரும் கட்டம் கட்டாங்க டாஸ்க் முடிஞ்சதும். டேய் ஒரிஜினலாக உன் சப்போர்ட் யாருக்கிட்டா? இங்கே வர்ற முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டுங்கிற, முன்னாடியே ஜாக்லின் கிட்ட போய் ஜாக்லின் உனக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற, இந்த பக்கம் விஷால் கிட்டையும் நீ வாக்கு கொடுத்துருக்க. முதல்ல யாருக்கிடா அப்படின்னும் போது முடிகிறான் திருன்னு. இப்போ முத்து வந்து சொல்கிறாரு, இப்போ முத்துவா மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க. முத்து ஆட்டத்தில் இருக்கும்போது முத்துன்னு சொல்லிட்டு போனான். இப்போ முத்து இல்லைன்னதும் விஷாலா ஜாக்லினான்னு வரும்போது அவன் சாய்ஸ் வந்து விஷால். ஆமாம் தானே அப்படின்னா ஆமான்றான். ஆனால் அது இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து விஷால் கிட்ட போய் சொல்லிட்டு தான் நான் உனக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து முத்துக்காகவே வந்து நின்று இருக்கிறான். இப்போ என்னன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கிறான்னா, சௌந்தர்யா கிட்ட வர இடத்துல சொல்கிறான், நான் ஏன் பேசலைன்னா நான் நிறைய உளறேன்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் பேசாமல் எல்லாரையும் பேச விட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன் அப்படின்றான். பேசாமல் இருக்கணும், உளராமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான்ல, அது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அந்த வகையில் விஜய்ஸ் அடிச்சது வந்து சரிதான் அந்த பக்கம். இப்போ இவன் ஆன கேம் தப்பு ரைட்டுங்கிறதுக்கெல்லாம் நான் வரல. அது வந்து ராணவ் கேம், ராணவ் சூப்பராக ப்ளே பண்ணான், எனக்கு ஓகே அப்படின்றதும். இப்போ ஜாக்லினுக்கு வந்து ஒரு எரிச்சல் கண்டிப்பாக அவங்க தான் காட்டுருவாங்கல்ல ஓப்பனாக. அவங்களுக்கு வந்து இந்த சோலோவாக விளையாடணுங்கிறதே புரியல, மண்டைக்கு ஏறல. அந்த பக்கம் ஒரு கேங் இருக்குன்னா அப்போ நம்மளும் இது மாதிரி ஆடலாமேன்னா என்ன சொல்லுவாங்க நாளைக்கு? அது ஒரு பெரிய கேங்கு, இது ஒரு குட்டி கேங்குன்றவாங்க, சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. இந்த ட்ராப்பில் தான் ஏற்கனவே ஜாக்லின் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதில் மாட்டினாங்க. அதை இப்போ கோவா கேங்கை போட்டு அடித்து உடைச்சாலும் இந்த ஜாக்லினுக்கு மண்டைக்கு வந்து அது ஏறவே இல்லை, புரியவே மாட்டேங்குது. நீ இங்கே உனக்காக விளையாட வந்திருக்கிற, நீ அவன் நல்லவன் இவன் கெட்டவன், நான் இந்த பக்கம் நிற்கிறேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அது இல்லை. நீ யாரு? அதை தான் இவங்க முத்துவை மடக்கிறதுக்காக இன்னொன்று கேட்குறாங்க. சரிப்பா நீ கேம்லேயே இல்லைப்பா, ஆனால் நீ யாருக்காவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்குப்பா, விஷாலா ஜாக்லினா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சொல்ல போகிறான்னு. முத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எந்த பக்கம் ஆள் கம்மியாக இருக்கும் நான் அங்கே போவேன். என்னடா அப்போ கூட எனக்கு பண்ண மாட்டியாடா அப்படிங்கிறதான் ஜாக்லின் எதிர்பார்ப்பா இருக்கு. அப்போ கூட உனக்கு பண்ண மாட்டேன், அவனுக்கும் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் சோலோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதைத்தான் அந்த இடத்துல தான் நிற்கிறாரு அவர் முத்து. ப்ரொஃபஸர் அங்கே நிற்கிறாரு, ப்ரொஃபஸருடைய கேமே புரியாமல் இந்த மக்குங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப போயிட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்ணுறது சொல்லிட்டு இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுதானே இந்த கேமு. நேற்று தான் விஜேஎஸ் அட்வைஸ் கொடுத்தாருல, உங்கள் கேமை ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக ஆடுங்க அப்படின்னு. அப்படி சொன்ன பிறகும் இன்னொருத்தருக்காக வந்து ஆடுற மாதிரி நிற்கிறதுக்கு இல்லை. அந்த பக்கம் கேங்கு, இவங்களும் கேங்குன்னு இப்போவே கேங்காக இல்லாத போதே கேங்குன்னு உருட்டுறானுங்கல்ல. அப்படி உருட்டுறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன உங்களை மாதிரி பாப்பாவா, அஞ்சலி பாப்பாவா, இல்லை முட்டா பீஸா? அந்த இடத்த கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறான். இன்னொன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுறான். 11வது வாரத்தில் இந்த வீட்டில் இப்படி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இந்த பக்கம் தான் அவன் தான் ஜெயிப்பான்னு ஆப்வியஸாக தெரியும், ஒரு கூட்டம் பெருங்கூட்டம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு, அது எக்ஸ்போஸ் ஆகிருக்குல்ல அப்படிங்கிறான். இதில் பவித்ரா
இவங்களுக்கு யோசிக்கவும் வராது. இப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, பவித்ரா எனக்கு ஏன் தெரியுமா சப்போர்ட் பண்ணா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்கிறேன், நான் போய் இதுவரையும் கேப்டன் ஆகலை, நான் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சப்போர்ட் பண்ண வந்தா அப்படின்றாங்க. இதை பவித்ரா எல்லாம் சொல்லணும். பவித்ரா வந்து தலையாடுறாங்க. ஆமாம் ஆமாம்மா அப்படின்னு. இப்போ கூட நீ பேச மாட்டல்ல உன் கருத்தை, ஆமாம் ஆமான்னு தலையாடுறத. நேற்று அவ்வளோ தூரம் விஜேஎஸ் வந்து அட்வைஸ் பண்ணி அமிச்சாரு. இப்போ கூட ஜாக்லின் சொல்கிறதுக்கு தலையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க சொல்லணும் ஜாக்லின், நீங்களே உங்கள் கருத்தை சொல்லியிருக்கலாம்ல பவித்ரா அந்த இடத்துல. ஆனால் வந்து இது ஸ்ட்ராட்டஜியே போட்டிருக்கக்கூடாது, அப்படின்னா நீ விளையாடியே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் கடைசியில் புரிஞ்சிருச்சு, எல்லாருக்குமே புரிய வச்சுட்டா அப்படி முத்துக்குமரன். திரும்ப திரும்ப பார்க்குறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 2 பேரையும் நான் ஒரே தட்டில் வைக்கிறேன். விஷாலை மேலே இல்லை விஷாலை கீழே இல்லை ஜாக்லினை மேலே ஜாக்லினை கீழெல்லாம் வைக்கல. இப்போ இல்லை, அந்த டிவி டாஸ்க் வந்தது இல்லை, அப்போவே நான் எனக்கு தெரிஞ்சிச்சு க்ளீனாக, விஷால் ஜாக்லின் நான் எங்களுக்குள்ளே தான் இந்த பெரிய காம்படிஷன் இருக்குது இங்கே அப்படின்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வரையும் நான் மாறல. நான் எந்த பக்கமும் சார்பெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் எனக்காக தான் விளையாடுவேன், நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவேன். அதுக்கு வாய்ப்பு இருந்தால் விளையாடுவேன், வாய்ப்பு இல்லைன்னும் போது நான் ஒதுங்கி நிற்பேன். மற்றவங்க யார் 2 பேரில் திறமையானவங்களோ அவங்க ஜெயிச்சுட்டு போட்டோன்னு விட்டுருவேன். அதில் நான் போய் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தேன்னா அது மஞ்சரி கேமை ராணவ் கேமை நான் ஆடுற மாதிரி ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதை ஏன் நான் பண்ணணும்? எனக்கு தான் வாய்ப்பு இல்லை விளையாடுறதுக்கு, அவங்க கேமாவது அவங்க ஆட்டமே. இப்போ அதனால தானே ராணவ் அவன் கேம் ஆடினா அவன் தெரியுறான், மஞ்சரி வந்து அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியுது இல்லை அப்படின்னும் போது, இதுக்கு நடுவில் வந்து மஞ்சரி மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி வேலிடாக கேட்டாங்க. நீ ஏன் முத்து வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிற? எங்களை 2 பேர் தான் வந்திருக்கிறோம் உன்னை நம்பி, எங்களை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது ஏன் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற? இப்போ நீ சேர்க்கறதுனால என்ன நடக்குது? எங்களுடைய சப்போர்ட் முத்துக்கு தான் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகுது இல்லை, ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து அவங்க சிம்பிளாக சொல்கிறது வந்து, இந்த எலெக்ஷனில் நோட்டான்னு ஒன்று இருக்கும்ல, ஓட்டே எனக்கு யாரும் பிடிக்கல ஆனால் நான் நோட்டாவில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் என் ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியாவது தெரியட்டுமே. இல்லை தோக்குற கட்சின்னு தெரிஞ்சே சில பேர் ஓட் போடுவாங்கல்ல, எனக்கு வந்து இது தோக்குது ஜெயிக்கிறதுலாம் வேற, ஏன் சப்போர்ட் இவனுக்கு தான் அப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்ல, அது பண்ணுறதுல என்ன தப்பு, அப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க வேலிடான கொஸ்டினை தான் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் பதில் இருக்குது. ஏன்னா மஞ்சரி முத்துவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது களத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் முன்னாடியே பிளாஸ்மா முன்னாடியே கேட்டார், அங்கேயே இவங்க சப்போர்ட்லாம் சொல்லிட்டாங்க. மஞ்சரி ஒன்றும் ராணவ் கிடையாது, இங்கே வந்து விஷாலுக்கு விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து முத்து கூட நின்றுட்டு அப்புறம் முதுகில் கூத்துறதுக்கு அந்த கேமை மஞ்சரி ஆட போகிறது கிடையாது. ஸோ மஞ்சரி சப்போர்ட் அங்கேயே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப அங்கே வந்து இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு 2 பேரும் எடுத்துகிட்டு போய் சேர்த்து அவங்க கேமை எதுக்கு முடிச்சு விடணும்? அதுதான் எனக்கு தேவையில்லை. இப்போ மஞ்சரியும் ராணவும் அவங்க யாருக்கு செலக்ட் பண்ணோம்? எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்றதுனால நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க கேம் அது, எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு ஒன்று அவங்க கேமை அவங்களே ஆட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ திரும்பவும் அவன் வந்து ரயான் வந்து நிற்கிறான். ரயானை கரெக்டாக கேட்ட அப்படி ஒரு முத்து, சாரி, நீ வந்து என் ஸ்ட்ராட்டஜி தப்புங்கிற, அப்போனா நீ என் இடத்துல இருந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருப்ப சொல்லு அப்படின்னா அவன் உளறான். நான் தான் வந்து ஜாக்லினை சப்போர்ட் பண்ணுறேன், நான் எதுக்கு உனக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அப்படின்னு. டேய் நான் கேட்குறது புரியுதா இல்லையா உனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நீ என் இடத்துல இருக்கிறடா, என்னடா ஸ்ட்ராட்டஜி பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ வந்து நான் வந்து 2வது ரவுண்ட்லலாம் நான் டீல்லாம் போட மாட்டேன், நான் முதல் ரவுண்ட்லேயே வந்து டீல் போட்டிருப்பேன் அப்படின்னு. அப்படி டீல் போட்டிருந்தா அது டீல் ஆகிடும். இன்ஃபேக்ட் சொன்னால் ஜாக்லின் கிட்ட முத்து போட்டது டீலே இல்லை, ஜாக்லின் நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னா என்னால் 2வது ஆளை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியல, மிச்சம் 2 பேர் இருப்பாங்க அவுட்டில், என்னால் முடியாது அப்படின்னும் போது நான் கேமில் இல்லை, நீ வேணால் விளையாடுக்கோ அப்படின்றாங்க. ஸோ 2 பேரை வச்சுக்கிட்டு ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, 0% அப்படின்னு இருக்குது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கிவ் அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இந்த பக்கம் வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேர்த்தா அப்போ வந்து ஒரே 1% சான்ஸ் இருக்குல்ல ஜெயிக்கிறதுக்கு. அந்த கேமை ஆடிருப்பேன், அந்த கேம் ஆடுறது மூலிமா நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடி இருப்பேன்றாரு. ஸோ அப்படி விளையாடி இருந்தால் முத்து ஜெயிக்கிறதுக்காக இப்போ ஜாக்லின் விட்டுறதுனால அதனால இந்த 2 பேரும் எடுத்துகிட்டு போய் முத்து ட்ரை பண்ணியிருந்தாருன்னா அது முத்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறது, அந்த இடத்துல ஜாக்லினுக்காக அவர் விளையாடல. ஸோ அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படி இதில் ஜாக்லினுக்கு வந்து சும்மா லாக் பண்ணணும்னு வந்துட்டு உளறி யாரை முதல்ல எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்கன்னே அவங்களுக்கு தெரில. அவங்க சொல்கிறாங்க, நான் ஏன் தெரியுமா சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சேர்த்தேன், ஏன்னா
ஜாக்லினுக்காக சௌந்தர்யா வந்தா, ஆனால் முத்துவா விஷாலான்னும் போது விஷால் பக்கம் போயிடுவா சௌந்தர்யா. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை திரும்ப சேர்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சௌந்தர்யாவை இவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் சேர்க்கல, ஃபஸ்ட்டு பவித்ராவை தான் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பவித்ரா சொல்லும் போது முடிக்கிறாங்க, ஆமாம் இல்லை, சாரி, நான் பவித்ராவை தான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் இங்கே உருட்டின உருட்டெல்லாம் போய் தானே, ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒன்றை பண்ணிடுறது, அப்புறம் மாற்றி மாற்றி உருட்டுறதா? இப்படி தான் வந்து வாண்டடாக வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. திரும்பவும் சொல்லணும்னா, யார் சாமி இவன் இப்படி அசரடிக்கிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 11வது வாரத்தில் இப்படி எல்லா கண்டஸ்டண்ட்டுமே எல்லாமே குழம்பி போயிருக்கும் போது மஞ்சரி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேடா உன் கேம் என்னன்னு எனக்கு புரியுது. அதான் திரும்பவும் சொல்கிறேன், நீ வந்து போன வாரம் கேப்டன்சி டாஸ்கில் பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ண மஞ்சரி, அது உன் கேமு. ஜாக்லின் வந்து முத்துவா விஷாலானும் போது முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது அவங்க கேமு. நான் வந்து விஷாலா ஜாக்லின் போது நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ஏன் கேம் ஆடுவேன், 2 பேருமே நான் காம்படிட்டர் தான் பார்ப்பேன், நான் எந்த சைடும் எடுக்க மாட்டேன், 2 பேரும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறேன், அது ஏன் கேமு அப்படின்றதுல. இதுதான் பிக் பாஸ் கேமு, இப்படி தான் ஆட சொல்கிறாங்க சோலோ பிளேயரா. இப்போ ராணவ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கேம் புரிஞ்சிருச்சு, அதாவது கேம் புரியுதோ இல்லையா, அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தையை உளரக்கூடாது அப்படின்னு. அட்லீஸ்ட் முதல் நாள் அடுத்த நாள் அவன் மாறுறான்றதெல்லாம் வேற, அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. நேற்று விஜேஎஸ் அவ்வளோ தூரம் தனியாக கூப்பிட்டு பேசி அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமும் இப்படி அப்பட்டமாக இந்த ஃபேவரட்டிசத்தில் மாட்டிக்கிறது இருக்குல்ல, அவங்களா வாக்குமூலம் கொடுக்குறது, நான் ரூல் பிரேக் பண்ணதை வாக்குமூலம் கொடுக்குறது, இந்த மாதிரி உளருது, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது, இது தப்பு இல்லை. ஏன் அப்படி பண்ணணும்? அதுவும் அடுத்த நாளே பண்ணா அப்புறம் விஜேஎஸ் அவ்வளோ தூரம் அட்வைஸ் கொடுத்ததுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ இதை தான் இவங்க ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஒரு வழியாக கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே நீ வந்து கடைசி வரை உனக்காக மட்டும்தான் விளையாடுவேன்னு சொல்கிற, அந்த ஸ்டாண்டில் நிற்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தான் எல்லாரும் விளையாடணும். இப்படி எல்லாருமே விளையாடினா அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குன்னா விஷால் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மற்றவங்கலாம் அருண் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அன்ஷிதா, ஜெஃப்ரி, ரஞ்சித், இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா விஷாலை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியுமே, ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இல்லை. இப்போ தீபகை பற்றி சொல்லும் போது ரொம்ப தெளிவாக சொன்ன, அப்படி நானும் ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வேற மாதிரி சொல்கிறேன், தீபக் வந்து அவர் நல்லவராக காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறேன், ஆனால் அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறாரு முத்துக்குமரன். இப்போ தீபக் அண்ணாவுக்கு வந்து ஜாக்லினையும் பிடிக்கும், முத்துக்குமரனையும் பிடிக்கும், விஷாலையும் பிடிக்கும். ஆனால் இப்போ யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஜாக்லின் கேப்டன் ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார், அது அவர் சாய்ஸு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இதில் எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு தெரியாத மாதிரி ஒன்று இருக்கும்போது தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அது கரெக்டாக இருக்கும், ப்ரிடிக்ஷனும் நமக்கு டஃப் ஆகும். ஆனால் இந்த டப்பா திருட்டு கேங்கை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லை, க்ளீனாக இதெல்லாம் ஒரு பக்கம் தான் ஒதுங்கும் அப்படின்னு. இதுக்கு வேற யோசிக்கிற மாதிரி நடிப்பு வேற நடிக்கிறானுங்க. கடைசியாக அந்த பக்கம் தான் போகிறாங்க, நமக்கு முதலே தெரியும், கரெக்டாக அந்த பக்கம் தான் போய் நிற்கிறாங்க யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு. இந்த ரயானும் ஜாக்லின் பக்கம் தான் போய் நிற்பான்னு நமக்கு முதலே தெரியும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிக்கிற மாதிரி யோசிச்சு கடைசியாக போய் ஜாக்லின் பக்கம் போய் நிற்கிறது. என்ன உருட்டு இதெல்லாம், யாரை ஏமாத்துறதுக்கு? ஸோ திரும்பவும் இந்த சோட்டா பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முத்து ப்ரொஃபஸரை வந்து லாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.